மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட காலமாக திமுகவோட டிராவல் பண்ணிட்டு வந்த காங்கிரஸ் கட்சி தங்களுடைய உறவை முறித்துக் கொண்டு இங்கு இணைந்திருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் கூட இதை எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா? அதாவது இப்போ ஒன்று அவங்க அப்கோர்ஸ் நீங்க முதல்ல 2014 13-14 கொஞ்ச நாளைக்கு பிரிந்திருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் பிரிந்து விட்டார்கள். ஓகே, இந்த பிரிவுக்கு முன் அந்த கடந்த ஒரு 3-4 வாரங்களாக ஒரு அவங்களுக்கு இருந்த இடையே உறவே கொஞ்சம் ஒரு மாதிரி சீராக இல்லை. ஓகே, அந்த வித்தியாசங்கள்லாம் மெதுவா தெரிஞ்சது. அதனால இப்போது தேர்தல் முடிவுக்காக காத்திருந்தது போல அதற்கு பிறகு இந்த பிரிவும் ஏற்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வரப்போகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் அதுல ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கணும். அதுக்கு பிறகு அந்த நகராட்சி நம்ம மேயர் எலெக்ஷன் இருக்கு பிப்ரவரி மாசத்துக்குள்ள. இந்த வருகின்ற அடுத்த ஒரு 8 மாதங்களுக்குள் அனைத்து உள்ளாட்சி மன்றங்களுக்கும் இதுக்கும் நகராட்சி உள்ளாட்சி மன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தி ஆகணும். ஸோ அதுல அவங்க ஒரு கணிசமான இடங்கள்ல மேயரு இது யூனியன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படிங்கறத அவங்க அது பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு 2019 இந்த ஒரு நகர்வுகளை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கூட்டு மந்திரி சபையாக இருக்கும் போல் இருக்கு, அது மாதிரி தெரிகிறது. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கப்படும், அதுல இது எப்படி செய்ய போறாங்க. அது முதல் முறையாக இப்போ அவர் விஜயே சிஎம் ஆறார பட்சத்துல அவர் எப்படி இந்த கூட்டணியை எடுத்து சொல்ல போகிறார். ஏனென்றால் அவருக்கு அரசியல் அனுபவம் இதுவரை நமக்கு மிக குறைந்த அனுபவம் தான். அதோடு இல்லாம ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவதுங்கிறது அதுக்கு தனி இது இருக்கணும். ஸோ இந்த சூழல்ல தான் அவர் செயல்பட போகின்றார். மிகப்பெரிய சவால்கள் அவருக்கு இருக்கின்றன. இதை தவிர அரசுக்கு இருக்கிற சவால்கள், அது நிதி நெருக்கடி இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்லியிருக்கிற பல உறுதிமொழிகள்லாம் எந்த மாதிரி எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட போகின்றன அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால மிக ஒரு சுவாரஸ்யமான காலகட்டத்தில் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சவால்களை மேற்கொள்கின்ற ஒரு காலகட்டத்துல தான் மக்களும் இருக்காங்க, அவர் விஜயும் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அவங்க வெளியிட்டிருக்கும் கடிதத்தில் மதவாத சக்திகளை எதிர்காலத்தில் கட்சியோட சேர்க்க கூடாது அப்படின்றத வலியுறுத்தி மட்டும் ஒரே ஒரு நிபந்தனையை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க வெளியிட்ட கடிதத்திலேயே அதிகாரப்பூர்வமா தெரிகிறது என்றாலும் கூட வேறு மந்திரி சபையில் இடம்பெறுவது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கா? இவங்க ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் கட்சியிலிருந்து? அவங்க ஏனென்றால் நேற்றைக்கு அவர் பிரவீன் சக்கரவர்த்தி நேற்றைக்கு முந்தானத்துக்கு ஒரு நாள் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, நீங்க ஒன்று எதிர்கட்சியில் இருக்கணும் இல்லாட்டா ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ அதனால இவங்க நமக்கு ஒரு அதிகாரத்தில் பங்கு என்பதை பற்றி அவர் ஏற்கனவே விஜய் அவர்களும் சொல்லிவிட்டதுனால இவருக்கு ஏதாவது இப்போ 5 பேர்ல ஒருத்தரை மந்திரி ஆக்குறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்புறம் ஏதோ 2 வாரிய தலைவர்கள் கொடுக்கலாம். அது மாதிரி நான் அந்த ஆதரவு கடிதத்துல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க, காமராஜரோட பொற்கால ஆட்சியை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில அமைச்சரவையிலும் இவர்கள் இடம்பெறலாம் அப்படின்ற ஒரு யூகம் இருக்கிறது. அதுக்காக கேட்கிறேன். ஆமா, அதாவது இல்ல அது அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இல்லட்டா அவங்க முதலியே சொல்லியிருப்பாங்களே, நாங்கள் இதுல இல்லாதபடி இருப்போம். ஆனா அவங்க என்னன்னா ஆட்சிக்குள்ள வரணுங்கிற ஒரு விருப்பம். அத்தோடு மட்டும் இல்லாமல் நீங்க அந்த முன்ன பேச்சு நிறைய ஊடகத்துல எல்லாம் வந்த பொழுது உங்களை 60 இடங்கள் கொடுக்கறேன், 10 பேரை மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு தானே அதெல்லாம் இருந்துச்சு. இவங்க இதே சில பேர் அப்பவும் பேசியிருக்கிறாங்களே. அதனால ஜாவேகாவும் காங்கிரஸ்காரர்களும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினவர்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகாதவர்கள் அல்ல. அதனால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 5 பேர் தான் இருக்காங்க. அதனால ஏதோ ஒரு போர்ட்போலியோ, 5 பேர்ல 2 பேரை மந்திரி ஆக்குவாராங்கிறது எனக்கு புரியல. பட் யாருக்குனாலும் எப்படிப்பட்ட ஒரு போர்ட்போலியோ கொடுக்கணுங்கிறது இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இது நீங்க இப்போ ஆட்சியை சரிவர நடத்தணும் இல்ல. அதனால ஓகே இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மந்திரி ஒரு 2-3 ஒரு வாரியத்தில் ஏதோ பொறுப்பு அந்த மாதிரி யாருக்காவது காங்கிரஸ்காரர்களை கொடுத்து அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்டிஷன் போடுறீங்க இல்லையா, அதாவது மதவாதத்துக்கு சக்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா, அப்ப நீங்க மதவாத சக்திகளை அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிறது நீங்க அப்படி நினைக்கிறீங்களாங்கிறதுல எனக்கு ஒரு இது வருது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்று. அப்படி சொன்னவர்கிட்ட போய்
நீங்க மதவாத கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கொள்ள கூடாது அப்படின்னா அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க அவங்களோட கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு அந்த வாக்கியத்தை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கிறதை தவிர இல்ல இது அவங்களோட கூட்டணி போறதுக்கு ஒரு காரணமாக மதவாத சக்திகள் இல்லாத ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், மீண்டும் ஒரு எலெக்ஷன் தேவையில்லை, நிலையான ஆட்சியை தரணும், இது போன்ற காரணங்களுக்காக நாங்க அங்க போறோம் அப்படின்றதுக்காக அதை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன், அவர்தான் வந்து பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு? அப்ப அவர் சொல்வதிலே, விஜய் சொல்வதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? நான் என்ன சொல்றேன், இப்ப ஏதோ ஒரு சப்ப கட்டுறதுக்காக நீங்க, அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முழு மனதோடு நீங்கள் அவரை ஆதரிக்கிறீர்களா என்றால் அதிலேயும் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சோ எனிவே, பட் இப்ப என்னன்னா, இப்ப அவங்களுக்கு அந்த 5 பேர் வேண்டி இருக்கு, அதனால நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்கன்னு தான் அவங்க இருப்பாங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது, காங்கிரஸ் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று வரும்பொழுது அவர்கள் இல்லாட்டா பாஜக கூட்டணி இருக்கிறவங்க அவங்க போவாங்க. அதுல வந்து அரசியல் சூழல்ல இதெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஆனா காங்கிரஸ் தாங்கள் வந்து ஏதோ மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்றதுல தீவிரமாக இருக்கிறவர்கள் அப்படி என்பதை காட்டிக்கொள்வதற்காக அந்த வாக்கியத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ரைட், எண்கள் சார்ந்து விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் தெரிகிறது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அவங்க ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆலோசனைக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றுதான் பெருவாரியாக எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு சூழல்ல அதிமுகல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? அங்க அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க? அதிமுகவில் வந்து அவர்கள் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்க பாஜகவினுடைய தோழமை கட்சி, அதனால நாங்க வந்து இவர்களை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அவர் திரு பொன்னையன் அவர்களும் நேற்றைய முந்தைய தினம் அவர் அப்படிதான் வெளிப்படையாக சொன்னார். ஓகே, நானும் நேற்றுக்கு அவர்கிட்ட பேசினேன், அப்பவும் அவர் அதை தான் திருப்பி சொன்னார். அது ஆனால் இப்பொழுது என்னவென்றால் அவர்களுக்குள்ள வந்து இப்ப செங்கோட்டையன் வந்து இங்கிருந்து சென்றவர் தானே, அவருக்கும் திரு பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் போட்டி ஒன்று இருக்கிறது. அவர் வந்து சில பேரோட பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதோடு மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள் நேற்றுக்கே சந்திச்சுட்டார் மாதிரி கூட தகவல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் சந்திச்சிருக்கார் போலுக்கு. ஓகே, யாரை சந்திச்சிருக்கிறார்? புஷி ஆனந்த் அவரு பழனிசாமி அவர்களே ஓகே நேற்றுக்கே சந்திச்சுட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஓ, எடப்பாடி பழனிசாமியை புஷி ஆனந்த் நேரில் சந்தித்திருக்கிறார். நேரில் சந்தித்திருக்காரு, நேற்றுக்கே சந்தித்துட்டாருன்னு தான் எனக்கு தகவல் வந்தது. நேற்றுக்கு சந்திச்சாரா இல்லையான்னு தெரியல, இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. ஓகே, அவரு அப்ப வந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப விஜய் தரப்பும் அதிமுகவுடன் கூட்டணி செல்வதில் அல்லது அவர்களுடைய ஆதரவை கோருவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஏன்னா அவங்க ஆட்சியை நடத்தணும் இல்ல. இப்போ இந்த 5+6 பேர் இருக்காங்க, 11 பேர் இப்ப இவங்க வந்து அவங்களை ஆட்டி படைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நாங்க சொல்றபடிதான் நீங்க செய்யணும். ஆமா, எக்ஸாக்ட் நம்பரை வச்சு ரொம்ப நாள் போக முடியாது. 5 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப சிரமம் ஆயிடும். அரசியல்ல எதுவும் சாத்தியம், எதுக்கும் இடம் இருக்கிறது. ஓகே, நீங்க மிரட்டல் உருட்டல்லாம் பண்ணக்கூடாதுன்னா தனிநபரா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனா அரசியல்ல உருட்டல் மிரட்டல்லாம் வந்து ஆல் இஸ் ஃபேர் இன் லவ், பாலிடிக்ஸ் அண்ட் வார் சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ்ல எல்லாமே தான், இது எல்லாமே தான் இருக்கும். ஓகே, அது எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அரசியலுக்கு வரீங்க. சோ எனிவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு இவங்க 47 பேர் இருக்காங்க, அப்படி என்றால் ஒரு சுமூகமாக ஆட்சியை கொண்டு போக முடியும். ஓகே, ஆனா அதுல எப்படி நீங்க ஆட்சி இது செஞ்சுக்க போறீங்க, எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க போறீங்க, வர போறீங்க. ஆனா சில அது கட்சிக்குள்ளேயே ஒரு தரப்பினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் போஸ்ட் நம்மளுக்கு இல்ல. ஆமா, ஓகே, யாருக்கு? ஏடிஎம்கேக்கு இல்ல. ஏடிஎம்கேக்கு இல்ல. அது இல்லாத பொழுது, ஓகே, அந்த பதவி இல்லாத பொழுது நீங்க ஆப்போசிஷன்ல இருக்கேங்கிற எண்ணத்துக்கு நீங்க பேச்சுக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம அங்க விஜயோடைய நம்ம சேர்ந்துடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் தான் இதுவா இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு. இப்ப அந்த மனநிலையை, மக்களிடம் இருக்கின்ற அந்த மனநிலையை இருக்கிறத அதுல நீங்களும் பலனடையுமே தவிர இதுக்கு எதிராக நீங்கள் சென்றுவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு.
ஓகே, அந்த கருத்து வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா, அஇஅதிமுக வந்து தாவேகாவோடு ஒரு இணைந்து சென்றார் என்றால் எதிர்கட்சி என்ற முழுமையான இடம் வந்து திமுகவுக்கு சென்றுவிடும். ஓகே, அப்ப வந்து தாவேகா திமுக என்று காலப்போக்கில் அப்படியே மாறிடும். அஇஅதிமுக வந்து அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் சார்? இதுல 2-3 கூறுகளா இத பேச வேண்டியது இருக்கு. ஒரு நீங்க குறிப்பிட்டபடி புசி ஆனந்த் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக ஆதரவு தருவதாகவே எடுத்துக்கொண்டா கூட அதிமுகவோட எதிர்காலம் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு தகவலாகவே இப்ப எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்குது. அங்கேயே உள்ள கருத்து முரண் 3 குழுக்களாக இருக்காங்க. ஒருத்தவங்க பிஜேபியோட போகணும்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க, இன்னொரு டீம் வந்து தாவேகாவோட ஆட்சியில பங்கு ஏற்கணும் அப்படின்லாம் சொல்றாங்கன்னு நிறைய தகவல்கள் வேறு வேறு விதமாக தகவல்களாகவும் யூகங்களாகவும் எழுப்பப்பட்டு இருக்குது. நீங்க உங்களுடைய பார்வை என்ன? உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதிர்காலம் அது ஒரு தனி மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டர் சரியா வச்சுக்கோங்களேன். ஆனால் தாவேகாவுக்கு நீங்க இப்பொழுதே நீங்க ஆதரவு தெரிவித்து தாவேகாவுடைய சென்று விட்டீர்கள் என்றால், என்னை பொறுத்தவரையில் எதிர்கட்சி என்ற முழுமையான அந்தஸ்து, முழுமையான அந்த இடம் வந்து திமுகவுக்கு முழுமையாக போய்விடும். அஇஅதிமுகவிற்கு அந்த அப்போ அஇஅதிமுக என்ற கட்சி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். தாவேகா திமுக என்று சென்றுவிடும். இது ஒன்று. பட் நீங்க சொன்ன இந்த இரண்டாவது இந்த யூகங்கள், இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அரசுல பங்கு பெறணுமா இல்லாட்டா வந்து பெறக்கூடாதா, பாஜக அழுத்தம் இருக்கிறதா இல்லையா, அது பாஜக ஐ திங்க் நேற்று முந்தைய தினமே சில தமிழக பாஜக இவங்க நிர்வாகிகள் அவங்க அஇஅதிமுக ஆதரிக்கணும்ன்ற மாதிரி தான் வெளிப்படையாவே சொன்னாங்க போல இருக்கு ஒரு 1 or 2 டிவி சேனல்ஸ்ல. ஸோ அதனால இந்த அழுத்தங்கள் இருக்கும். பட் இப்போ ஒரு அவர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு மீட்டிங் வச்சு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் நடத்துவார் இல்ல மீட்டிங், இல்ல அட்லீஸ்ட் எம்எல்ஏஸ் மீட்டிங்கா நடத்தி அந்த கூட்டத்துல விவாதிச்சு அவங்க ஒரு நிலப்பாடு மிக விரைவில் எடுத்தாங்கன்னா தான் கட்சியை வந்து ஒரு இதுவா இருக்கும். இல்லாட்டா கட்சிக்குள்ள குழப்பங்கள் வரலாம், கட்சி ஒரு இது வரலாம், பிளவு ஏற்படலாம். ஸோ அதனால வந்து அதான் 47 பேர் இருக்காங்க, அதனால 32 பேர் வெளியில வந்தா தான் அது வந்து இதுவாக இருக்கு கருதப்படும். ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு அதுக்குள்ள வர மாட்டீங்க. பட் அதுதான் பட் அது எதுவே நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லி என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு இல்ல அதற்கான சூழல் இப்ப இருக்கான்னு கேக்குறேன். ஆன்டி டிஃபெக்ஷன் அதாவது ஒரு கூட்டணியா அவங்க ஒரு கட்சியை உடைச்சு வெளியே வர்றதுக்கான சூழல், அப்படியான சூழல் தான் அதிமுக உள்ள நிலவிக்கிட்டு இருக்கா? இல்ல, அது சில பேர் அப்படி சொல்றாங்க. எண்ணிக்கை 40 பேர் மேல சொல்றாங்க. எனக்கு அது கொஞ்சம் நம்ப முடியல. ஏன்னா நான் சில பேரோட பேசினேன், சில பேர் நேத்திக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி நான் வந்து பேசின எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரும் இந்த மாதிரி விவாதமே வரல ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை பத்தி நான் என்ன சொல்ல வரேன், இது வெளிப்படையா அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் என்னுடைய லிமிட்டட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு வந்து இப்போ நீங்க கூட்டத்தை கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து காமிச்சுக்கோங்க, தென் அவருக்கு கட்சிக்கு நல்லது. ஆனா அதை அவரு தள்ளி போடுவார் என்றால் இது பண்ணுவாருன்னா அப்போ கட்சியை உடைப்பதற்கான முயற்சிகள் வெளியிலிருந்து எடுக்கும். ஓகே, அதை தவிர்க்க முடியும். அதனால அவர் அதற்கு முன்னாலே இவர் முன்னின்று அது செஞ்சுட்டா நல்லதா. மற்ற கட்சிகள் இதுல என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்ப இவர் விஜய் வந்து இவங்களுக்குமே அழைப்பு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த 2 கட்சிகளுக்குமே 3 கட்சிகளுக்குமே கடிதம் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 இடங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? அவங்ககிட்ட எதுவும் விஜய் ஆதரவு கேட்டு கடிதம் எதுவும் எழுதியிருக்கிறாரா? அதாவது இல்ல, அது எனக்கு தெரியலடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த 6+5 எடுத்துட்டாங்கன்னா, முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இப்ப அஇஅதிமுக தற்காலிகமாக அந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ளாது. ஓகே, ஆனால் ஒரு வித்தியாசங்கள் வரும். இந்த காங்கிரஸ் மற்றும் இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசங்கள் வரும். வரும்பொழுது ஒரு கட்டத்துல இவங்க வந்து நாங்க ஆட்சி ஆதரவை விலக்கி திமுக வந்து அந்த ஆதரவை நாடலாம். ஏனென்றால் இப்ப அவங்க ஒண்ணு போட்டது வந்து நீங்க இதோட இருக்கிற கட்சிகளை மதசார்பு கூட்டணியார், மதசார்பு அற்ற மதசார்பை கொண்டு இது பண்ணி பின்பற்றுகின்ற கட்சிகளோ அந்த கட்சியோட கூட்டாளிகளோ வச்சுக்கூடாதுன்னு மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,
சோ அப்படி இருக்கும் பொழுது அப்ப அஇஅதிமுக வந்து பாஜகவினுடைய தோழமை கட்சி. அப்படி என்றால் பாஜக அப்ப வந்து அஇஅதிமுகவை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற கொஸ்டின் வரும். பட் ஒருவேளை அஇஅதிமுக வந்து என்னை பொறுத்தவரையில், ஆனா வந்து அவங்க கட்சியை உடைக்கிறது போறதெல்லாம் என்ன பொறுத்தவரையில் தாவேகா இந்த காலகட்டத்துல செய்யுமாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். செங்கோட்டையனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். அவர் அதாவது ஆர்வம்னா உடைக்கணும்னு ஆர்வம் இல்லை, ஒரு அரசியல் போட்டி ஒன்று இருந்து கொண்டிருக்கு. கடுமையாக அவர் பேசியிருக்காரு. இவர் ரெண்டு பேருமே பிரச்சாரத்துல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். பேசிட்டாரு. அதனால ஒரு இது இருக்கு, அதெல்லாம் வந்து இயல்புதான். ஆனால் அதாவது நீங்க விஜய் வந்து தன்னை வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பேசினவர். அது பொழுது இவருக்கு ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கட்சியை உடச்சுன்னு வந்தவங்க எல்லாம் வச்சுக்கிற ஆரம்பிக்கும் போது இமேஜ் கொஞ்சம் சஃபர் ஆகும். அதனால அது செய்வாராங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். அதனால நீங்க வந்து இவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம இவங்களோட வித்தியாசங்கள் வரும்பொழுது வேணா நம்ம அஇஅதிமுகவோட ஆதரவு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அவங்க முடிவுக்கு வரலாம். ரைட், நன்றி திரு ராமகிருஷ்ணன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசியல் இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது.